chapter 1 verse 7. நாகும் முதலாம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் தமிழில் வாசிக்கிறவர்கள் தமிழில் இங்கிலீஷில் வாசிக்கிறவங்க. நான் இன்றைக்கி தமிழ் அண்ட் இங்கிலீஷில் போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். So let us start our Bibles to Nahum chapter 1 verse 7. நாகும் முதலாம் அதிகாரம் 7வது வசனத்தை 1081வது பக்கத்தில் இருக்குது. நீங்கள் எங்கே இருக்குன்னு தேடாதீங்க. 1081 in Tamil Bible. Okay, நம்ம சேர்ந்து வாசிக்கிறோம். Shall we all read together? Whoever is reading in English, whoever is reading in Tamil, we'll all together read. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆமென். The Lord is good, a stronghold in the day of trouble, and He knows those who trust in Him. Amen. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அருமையான ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் இந்த அருமையான வார்த்தையை எங்களுக்கு கொடுத்த தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த இடத்துல நீர் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும், இந்த வார்த்தையின் மூலமாக நம்முடைய மக்களோடு இடைபடும், பெரிய காரியங்களை செய்தருளும். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாகும் முதலாம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம இந்த மாதம் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். நான் இந்த வியாழக்கிழமை நான் அந்த ஜேபிக்யூ நேஷ்னல்ஸ் அந்த ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு சாயங்காலம் ரொம்ப ஹரிபரியாக நாங்கள் அங்கேருந்து ஒரு 2.5 மணி நேரம் ட்ரைவ் பண்ணி ஒரு கான்ஃபரன்ஸுக்கு எனக்கு அட்டன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. 3 நாள், Thursday, Friday, Saturday. பட் நான் அந்த தேர்ஸ்டேயாவது எப்படியாவது நாங்கள் போகணும் அப்படின்னு நாங்கள் போய் அங்கே ஒரு பெரிய ஒரு ப்ரீச்சர், அந்த ப்ரீச்சர் பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் முதல்ல சொன்ன வார்த்தை God is good. Amen. எத்தனை பேர் சொல்ல முடியும் God is good? கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி இந்த நாகும் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை அவர் திருப்பி அந்த நாளில் பிரசங்க வாக்கியமாகவும் அந்த நாளில் கர்த்தர் நல்லவர் என்பதையும் அவர் பேசினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காது, ஆனால் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. காரணம், போன ஞாயிற்றுக்கிழமையில் அந்த வசனத்தை நான் இங்கே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதே வசனத்தை ஆண்டவர் இன்னொரு ஊழியக்காரர் மூலமாக வியாழக்கிழமை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுறார். அவர் தமிழ் ஊழியக்காரர் கிடையாது, இந்த அமெரிக்காவை சேர்ந்தவர். Even though we do not know each other, but I have met him, but we have not shared anything about that. But he took the same verse, Nahum chapter 1 verse 7, and he preached from that, saying that God is good. Amen. How many of you believe it? If you don't believe also, God is good to you. That is why you are alive. Or hallelujah choluvama. Hallelujah. There are people, they say human beings, oh, you are a good man. Oh, thank you so much. You did good job. They say many things about others, but they forget to say, God, you are good. Amen. It is very important for us to say, God, you are good. Amen. It is not encouraging God. It is a word of thankfulness from our heart. Amen. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்கிறோம்? நீ நல்லா பண்ண, you did a good job, you are a great job அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவரை நம்ம என்ன சொல்ல மறந்துடுறோம் இல்லையா? ஆனால் எப்பவும் ஞாபகம் இருக்கு. காரணம், ஏன் அவர் நமக்கு நல்லவர் என்று பார்க்க போகிறோம். அந்த நாளில், இக்கட்டு நாளில் அவர் அரணான கோட்டை. ஹல்லேலூயா. அவர் அரணான கோட்டை. ஆங்கில வேதாகமத்தில் பல வெர்ஷன்ஸ் இருக்குது. The Lord is good, a strength and stronghold in the day of trouble அப்படின்னு ஒரு ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் சொல்லுது. The New King James Version already நம்ம வாசிச்சோம். The Lord is good, a stronghold in the day of trouble. So we know about the day of trouble. Every time we face something, we always say trouble. I am in trouble. People say that, oh, the Satan is troubling me. All kinds of words you might be telling about the trouble and trouble. But I want to tell you, even though the things are going wrong and you are in trouble, there is a God who
is a stronghold and he is a good God. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி செலுத்துவோமா? உங்க வாழ்க்கையில எது தலைகீழாக போனாலும் பிசாசு உங்களை சோதனைக்குட்படுத்தும்படிக்கு, உங்களுடைய மனநோகும்படிக்கு, உங்களை சோர்வடையும்படிக்கு அநேக தந்திரங்களை கொண்டு வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாரு? அரணான கோட்டையாக இருக்கிறார். பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, my God is a strength to me and a stronghold to me. How many of you can tell? Amen. Hallelujah. God is a stronghold in the day of your trouble. There is no one else is exempted from the day of trouble, and but everyone in the world come across any kind of struggle in your life and the trouble in your life. Amen. உங்க வாழ்க்கையில யாருக்குமே இக்கட்டு வரவில்லை, பிரச்சனை வரவில்லை என்று சொல்லவே முடியாது. ஆங்கில வேதாகமத்தில் எல்லா இடத்திலையுமே இந்த வார்த்தையை ட்ரபிள் 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 தான் சொல்லுது. ஆனா நான் சொல்லுவேன், நம்முடைய ஆண்டவர் அந்த ட்ரபிளை விட பெரியவர். Hallelujah. Don't worry about your trouble because our God is greater than the trouble, who can control the trouble. Hallelujah. Don't worry about your trouble, let your trouble worry about you. புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு வழியா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க சாத்தானை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, சாத்தா உங்களை பார்த்து பயப்படணும். Hallelujah. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்லுவேன், I am a trouble to devil. How many of you believe it? I am a trouble to many people in the world, those who are influenced by the devil. Hallelujah. இப்படி சொன்ன உடனே பிசாசு அடங்குவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, பிசாசே இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், தயவு செய்து போயிரு, என்னை பிரச்சனை பண்ணாத, தயவு செய்து எத்தனை முறை சொல்றது, போக மாட்டாங்க. நீங்க தாளட்டுறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிசாசுகளை நீங்கள் துரத்துவீர்கள். ஹல்லேலூயா. You will cast out demons in my name. ஹல்லேலூயா. பாஸ்டர்கள் பற்றி உங்களுக்கு ஜோக்கு சொன்னா சந்தோஷம் இருக்கும்ல. ஆமென். ஒரு பாஸ்டர் ஒரு பேயை துரத்த போனாராம். பிசாசே போயிரு, தயவு செய்து போயிரு, அந்த சகோதரியை தயவு செய்து தொந்தரப்படுத்தாத, ஓடி போயிருன்னு சொல்லிட்டு ஒரு காலையிலிருந்து சாயங்காலம் வர சொல்லிட்டே இருக்காராம். அந்த பிசாசு சொல்லிச்சுதான், பாஸ்டரே இயேசுவின் நாமத்தில் சொல்லி நான் போயிடுறேன்னு சொல்லிச்சுதான். ஒரு ஆளியா சொல்லுங்க. புரிஞ்சுதா? உங்களுக்கு புரியல? அதுதான் பிசாசுக்கு தெரியும், இயேசுவின் நாமத்தை உச்சரித்தா தாங்க இருக்க முடியாது, ஓடி போகணும் அப்படின்னு. அது அந்த பிசாசு சொல்லிச்சு. The devil told the pastor, tell in the name of the Lord and cast me out in the name of the Lord, I will leave. Hallelujah. There are times people are pronouncing and confessing about the trouble, but they don't worry about what the devil is doing, but they do worry about what God is doing. என்ன நினைக்கிறாங்க? கர்த்தர் தான் பிரச்சனையை கொண்டு வராருன்னு நினைக்கிறாங்க. Hallelujah. But I am telling you today, you need to change your perspective of looking at things. There are times God is not bringing the trouble, it is the people, those who are entangled in the trouble with the collaboration of the devil. Hallelujah. Amen. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இந்த நாளிலே அநேகர் தங்களை தாங்களே அந்த பிசாசோடு கூட கை சேர்ந்து கை கோர்த்து அவர்கள் என்ன செய்கிறாங்க? பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிறாங்க. ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? நாங்களாம் அப்படி இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்லவங்களாம் ஒரு அவளியா சொல்லுங்க. நாங்களாம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் செமிகாலன். சொல்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து சொல்ல மாட்டீங்களே? அதானே, தேவனுக்கு கீழ்ப்படிந்து எங்களுக்கு தெரியுமே பாஸ்டர். அடுத்த அந்த வசனத்துடைய தொடர்ச்சி என்ன? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க. How many of us are against the devil? That is very important. That preacher the other day, he said, I'm not talking about his preaching, but he said two things. There are only, last week I preached about so many things about how God is good. But he said devil is bad and God is good.
and he told something about devil, but I am not worried about devil, what he is doing, but I am worried about what you are doing with the collaboration of the devil. Hallelujah. இன்றைக்கு அநேகரை பிசாசு பயமுறுத்தி தன்னுடைய வலைக்குள்ள வச்சிருக்கிறான். மக்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. மக்கள் என்ன செய்கிறாங்க? தாங்களும் அவனுடைய வலையில விழுந்து அறியாமையினால தேவனை அவர்கள் தூற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். தேவனுக்கு எந்த விதத்திலும் அவர்கள் பயம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் சொல்லுகிறது, நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது நம்ம சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க முடியும். Hallelujah. Because I am so confident that I obey God, that is why I am bold to stand against the devil. Amen. Hallelujah. நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனால தேவன் எனக்கு துணை செய்வார் என்ற நம்பிக்கையினால, தேவன் எனக்கு அரணான கோட்டையா இருப்பார் என்ற நம்பிக்கையினால நான் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க முடிகிறது. விசுவாசிக்கிறவர்களா சொல்லுங்க. Unless you obey God, unless you walk according to the word of God, you will not have the confidence to stand against the devil. Hallelujah. எத்தனை விசுவாசிக்கிறவர்களா சொல்லுங்க. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். தேவனுக்கு நாம் பயந்து வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி கட்டளையின்படி நடக்கும் பொழுது தேவன் நமக்கு அரணான கோட்டையாக இருப்பார். ஹல்லேலூயா. இந்த நாள் ஆராதனையில அநேக வார்த்தைகளை நீங்க கேட்டீங்க, அதை செய்திகளை கேட்டீங்க. அருமையான சகோதரி சொன்னாங்க, அவங்க நம்பினது என்னது? உடன்படிக்கை பெட்டி வந்தா நம்ம ஜெயித்து விடலாம் என்று சொல்லி. ஆனால் தேவன் நம்மிடத்துல, அது என்ன தெரியுமா விஷயம்? அநேகர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் ராத்திரி தூங்கும் போது கெட்ட கனவு வரும்பொழுது என்ன செய்கிறேன்? பைபிளை தலை மேல பட்டு வச்சுட்டு படுக்கிறேன், அதனால இனிமே கெட்ட கனவு வராது. Wrong. That is what the people of Israel did. They just brought the Ark of the Covenant and kept there, thinking that God will bless them. But they were all doing wicked ways in their life. அவங்க வாழ்க்கையில பொல்லாத வழிகளை செய்து கொண்டிருந்தார்கள், பொல்லாத காரியங்களை, பொல்லாத கிரியைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அது நிமித்தமாக தேவன் அவர்களுக்கு உதவி செய்ய முடியல. விசுவாசிக்கிறவர்களா சொல்லுங்க. பைபிள் வீட்டில் இருந்தா போதாது. கிறிஸ்துவை அறியாத மக்களுடைய வீட்டிலையும் பைபிள் இருக்கு. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? ஆண்டவர் அங்க போய் அற்புதம் செய்ய முடியுமா? ஆண்டவர் அவங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியுமா? ஆண்டவர் அங்க இருக்காரா? இல்ல. காரணம், அவர்கள் இந்த வேதாகமத்தை ஒரு ஒரு இதிகாசமாக நினைக்கிறார்கள், ஒரு காவியமாக நினைக்கிறார்கள். They just consider this Bible as an epic. They just keep it as one of the 1,000 books in their library in the house. That is not going to work. So we always have to walk according to the word of God and believe that God is my stronghold. Unless you know the word of God, unless you believe the word of God, unless you do according to the word of God, nothing will work in your life. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்ப இப்போ கர்த்தர் உங்களுக்கு அரணான கோட்டையாக இருக்க வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும்? இந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கிறவர்களாக வாழ வேண்டும். நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்பினால் அவர் நமக்கு இறங்குவார். ஹல்லேலூயா. That's what we read. We all know about 2 Chronicles chapter 7 verse 14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாங்களே தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை நோக்கினால் என்ன செய்வேன்? நான் தேசத்திற்கு க்ஷேமத்தை தருவேன். This is not only for the nation, it is but also for every human beings, those who believe God. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். I am not speaking something strange. It is the same Bible. Those who believe God is also reading and I am also reading. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்முடைய
வாழ்க்கையில் நாம் அவருடைய வார்த்தையின்படி வாழும் பொழுது பாருங்க, இந்த இடத்துல இந்த நாகும் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, let us turn the Bibles to Nahum chapter 1. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது சொல்றாரு, கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்திருக்கிறார். This is the characteristics of God. God is jealous and the Lord avenges. The Lord avenges and is furious. The Lord will take vengeance on his adversaries and he reserves wrath for his enemies. Hallelujah. இந்த adversaries யாரு? நம்ம நினைக்கிறோம் பிசாசு மாத்திரம்தான் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையா நான் சொல்லுவேன், பிசாசு எப்படி தேவனுக்கு கீழ்ப்படியாம தேவனை விட்டு தூரமா இருக்கிறானோ, அவனோடு கூட சேர்ந்து யார் யார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தேவனை விட்டு தூரமா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் அவனுடைய கூட்டத்தில் தான் இருக்காங்க. ஒத்துக்கொள்றீங்க? எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? How many of you agree that people, those who don't obey God's word, people those who don't realize that the Lord is the only God whom we can serve, also join with the devil? Amen. That's why the word of God says, when you see இப்படிலாம் சொல்லிட்டு அடுத்த வசனம், மூணாவது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் முதலாவது யாருக்கு அவர் கோபமாயிருக்கிறார், எரிச்சலாயிருக்கிறார், நீதியை சரி கட்டுகிறார் என்று சொல்லப்பட்டு, அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? அவர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். எப்படி? ஆக்கினை இல்லாமல் and he will not at all acquit the wicked. அவர் நல்லவர் தான், ஆனா துன்மார்க்கர்களுக்கு ஆக்கினையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் என்ன ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம மனசில் கொஞ்சம் சில மாற்றங்களை வருவிக்கணும். we need to have some changes in our intellect. I mean, அநேக வேளைகளில் நம்முடைய மனசிலேயோ நம்முடைய மூளையில் சில காரியங்களை we have some preconceived ideas. Amen. ஸோ நம்ம வாழ்க்கையில் அப்போ ஆண்டவர் ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கார். அப்போ துன்மார்க்கருக்கு அல்லது தேவனுக்கு எதிரானவர்களுக்கு, தேவனுடைய பகைஞர்களுக்கு அவர் எல்லாம் செய்கிறது உண்மைதான். ஆனால் அவர் என்ன செய்வார்? ஆக்கினை இல்லாமல் அவர்களை தப்புவிக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருடைய கோபத்திற்கு 6வது வசனம், அவருடைய எரிச்சல் அக்கினியை போல இறைக்கப்படுகிறது, அவராலே கன்மலைகள் பெயர்க்கப்படும். இவ்வளவு வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவனாய் இருக்க வேண்டுமானால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். unless you become the child of God, he will not be your father. hallelujah. எப்படி? அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறும் பொழுது தான் அவர் நமக்கு பிதாவாய் மாறுகிறார். ஆமென். The word of God says very clearly in John chapter 1 verse 12, anyone, those who believe in the name of the Lord becomes the children of God. Amen. So when you become the children of God, he becomes the Abba Father to you. Amen. அப்போ நீங்க அவருடைய பிள்ளைகளாக மாறும் பொழுதுதான் அவர் உங்களுக்கு பிதாவாக மாறுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க அவருடைய பிள்ளைகளாக மாறாவிட்டால் அவர் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாரு? உங்களுக்கு பிதாவாய் இருக்க மாட்டாரு, ஆசீர்வாதத்தை தர மாட்டார். அப்ப இன்றைக்குள்ள காரியங்கள்ல 7 விதங்களில் தேவன் நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார். In 7 different ways the Lord is a stronghold for us. அப்ப strongholdனா என்ன? Stronghold means a place that has been fortified so as to protect it against the attack. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக வருகிறதான தாக்குதலிருந்து நம்மை பாதுகாக்கும்படிக்கு ஒரு கோட்டையாக இருப்பது தான் இந்த ஸ்ட்ராங் ஹோல்ட் என்பதான பதத்துடைய அர்த்தம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் 7 விதங்களில் நமக்கு என்ன வருது? தாக்குதல்கள் வருகின்றன. ஐ எம் நாட் கோயிங் டு கன்க்ளூட் திஸ் மெசேஜ் டுடே, பட் ஐ எம் கோயிங் டு கண்டினியூ next week onwards because we have limited time, because we have a missionary offering, we have missionary
introduction and everything, so many things we have, but I'm going to continue next week, okay? But there are 7 things. Let us open our mouth and say, first of all, how he can attack us. Physical attack, amen? Physical attack. Next, he can attack us by politically, amen? Third, the attack comes through financial crisis. Fourth, it's a material attack. இது எல்லாத்துக்கும் பைபிளில் வசனம் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அடுத்ததாக 5வது என்னது? ஸ்பிரிச்சுவல் அட்டாக், தென் எமோஷனல், தென் ரிலேஷனல். ஆமென். 7 விதங்களில் தேவனுடைய பிள்ளைகளை பிசாசு தாக்குவதற்கு வரும் பொழுது தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாரு? அரணான கோட்டையாக இருக்கிறார். when the devil comes in different ways, but only one way we have, that is Jesus, you can attack the same devil, he will flee from 7 ways. Amen. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உங்களுக்கு எதிராக ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவாங்க. ஒரு ஆளுடைய சொல்லுவோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாகும் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், இக்கட்டு நாளிலே நம்முடைய தேவன் நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இக்கட்டு வருவதற்கு 7 விதத்திலே அந்த இக்கட்டு வரும் என்று நாம் தியானிக்கிறோம். அந்த 7 விதங்களிலும் எந்த விதத்தில் சத்துரு நமக்கு இக்கட்டுகளை கொண்டு வந்தாலும் ஆண்டவர் நமக்கு அரணான கோட்டையாக இருப்பார், நமக்கு அற்புதம் செய்கிறவராக இருப்பார். நம்மை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார், நமக்கு அவர் துணை செய்வார். நீங்கள் தைரியமாயிருங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது தேவ ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்ற வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளுக்கு இக்கட்டு எந்த சூழ்நிலையில் எப்படி வந்தாலும் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு துணை நின்று அவர்களை விடுவித்து காத்தருளும், பெரிய காரியங்களை செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.